சகோதரர் பக்சிங் அவர்களின் ஊழியத்திலிருந்து விடாய் துணிக்கேற்ற வார்த்தைகள். அக்டோபர் மாதம் 8ஆம் தேதி. செம்மையானவனுடைய கூடாரமோ செழிக்கும். நீதிமொழியின் புஸ்தகம் 14வது அதிகாரம் 11வது வசனம். ஒனேசிமு பிலமோனின் வீட்டில் அடிமையாக இருந்தான். ஒரு சமயம் அவன் பெரிதும் சோதிக்கப்பட்டு அவன் தனது எஜமானுடைய வீட்டில் கொள்ளையடித்து ரோம் நகருக்கு ஓடிப்போனான். அங்கே பணத்தை எல்லாம் செலவழித்து பணமில்லாமல் போனான். இந்த நிலையில் அவன் உதவிக்காக அப்போஸ்தலனாகிய பவுலிடம் சென்றிருக்க வேண்டும். ஒரு நாளில் அவன் திருடனாகவும் முரட்டுக்காரனாகவும் இருந்தபோதிலும் அப்போஸ்தலனாகிய பவுல் அவனை ஏற்றுக்கொண்டு அவனுக்கு நற்செய்தியை பிரசங்கித்தான். அவனும் அற்புதமாக ரட்சிக்கப்பட்டான். அவன் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு உதவியாளராகவும் தேவ ஊழியனாகவும் மிகவும் பிரியமுள்ளவனாகவும் மாறினான். 2 காரியங்களுக்காக அப்போஸ்தலனாகிய பவுல் அவனை பிலமோனிடம் திருப்பி அனுப்பினார். அது அவனது எஜமானிடம் மன்னிப்பு கேட்பது மற்றும் 2வதாக பவுலிடமிருந்து ஒரு நிருபத்தை கொண்டு செல்வது. அப்போது பவுல் எபேசியர் கொலேசியர்களுக்கு எழுதின நிருபங்களை எழுதி கொண்டிருந்தான். இந்த 2 நிருபங்களின் பெரும்பாலான பகுதிகள் சபையிலே பெரிய மற்றும் மறைக்கப்பட்ட சத்தியங்களை நமக்கு போதிக்கின்றது. ஒனேசிமு வயதான பவுலின் துணிகளை துவைத்து மற்ற வீட்டு வேலைகளை செய்து அவனை கவனித்து கொண்டிருந்திருக்க வேண்டும். அதே சமயம் அவன் பேசுவதை கேட்டு கற்றுக்கொண்டான். இவ்வாறு அவன் சபை என்பதன் முழு அர்த்தத்தையும் கற்றுக்கொண்டான். இப்போது அவன் ஒரு வேதாகம போதகனாக தனது எஜமானுடைய வீட்டிற்கு திருப்பி அனுப்பப்பட்டான். பவுல் பிலமோனை மன்னிப்பான் என்பதில் உறுதியாக காணப்பட்டான். மேலும் நம்பிக்கையோடு அவனுக்கு நிருபங்களை எழுதினான். அவனை நான் உம்மிடத்திற்கு அனுப்புகிறேன். என் உள்ளம் போல் இருக்கிற அவனை நீர் ஏற்றுக்கொள்ளும். அவன் என்றென்றைக்கும் உம்முடையவனாக இருக்கும்படிக்கும் இனிமேல் அவன் அடிமையானவனாக அல்ல, அடிமையானவனுக்கு மேலானவனாகவும் பிரியமுள்ள சகோதரனாய் இருக்கும்படிக்கும் கொஞ்ச காலம் உம்மை விட்டு பிரிந்து போனானாக்கும். நான் சொல்கிறதிலும் அதிகமாய் செய்வீர் என்று அறிந்து இதற்கு நீர் இணங்குவீர் என்று நிச்சயித்து உமக்கு எழுதியிருக்கிறேன். வசனம் 15, 17 மற்றும் 20, 21வது வசனங்கள். இதனால்தான் பிலமோனின் வீடு சமத்துவம், ஒருமைப்பாடு, ஊழியம் மற்றும் ஐக்கியம், மன்னிப்பு ஆகியவற்றின் வீடாக மாறியது. இது தேவனுடைய வார்த்தைக்கு மதிப்பளித்து முதலிடம் கொடுக்கப்பட்டு பலருக்கு ஆறுதலும் புத்துணர்ச்சியும் அளிக்கப்படும் வீடாக காணப்பட்டது. இது புத்துணர்ச்சியின் வீடாக மட்டுமல்லாமல் கீழ்ப்படிதல் நிறைந்த ஒரு வீடாகவும் இருந்தது. இங்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முதலிடம் கொடுக்கப்பட்டது. அவருடைய சத்தம் தினமும் கேட்கப்பட்டு அவருடைய சித்தம் முழுமையாக நிறைவேறிய இடமாக காணப்பட்டது. நான் சொல்கிறதை விட அதிகமாய் செய்வீர் என்று எனக்கு தெரியும் என்று பவுல் மகிழ்ச்சியோடு கூட சொல்ல முடிந்தது. இது தியாகமான வீடாக, பலரை நண்பர்களாக மாற்றிய வீடாக இருந்தது. அப்போஸ்தலனாகிய பவுலின் எதிர்பார்ப்புகளுக்கு பிலமோன் ஒருபோதும் குறையவில்லை. ஒரு குடும்பமாக அவர்கள் தேவ அன்பை காட்டி அவருடைய வல்லமையை வெளிப்படுத்தினார்கள். இதன் விளைவாக பலர் மனமாற்றம் அடைந்து பிலமோனின் வீட்டில் மனம் திரும்பி தேவனை ஆராதித்தார்கள். எனவே இது ஒரு உண்மையான கிறிஸ்தவ வீடாக இருந்தது மற்றும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சபை அவருடைய வீட்டில் நிறுவப்பட்டது. நம்முடைய ஜீவனுள்ள தேவன் தம்முடைய எல்லா ஜனங்களுக்கும் இப்படிப்பட்ட ஒரு வீட்டை கொடுக்க வேண்டும் என்று அதிகமாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். அங்கு அன்பு பலருக்கு காட்டப்பட்டு மேலும் ரட்சிப்பின் கிரியையும் அன்பின் சாட்சியும் மற்றும் தியாகம் இவைகளால் உங்கள் வீடுகளும் இப்படிப்பட்ட வீடாக உருவாகட்டும்.